அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ரைட். பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது எங்களோட முதலாம் தவணைக்குரிய பேப்பர். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் முதல்ல வரப்போகுது உங்களுக்கு பேப்பர். சரியா? இதே மாதிரி இந்த இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு வரப்போகிறது. இதே மாதிரி நீங்கள் என்ன இப்போ எக்ஸாமில் விட எப்படி அழியினீங்களோ எல்லாருமே கூடுதலானவர்கள் எடுத்திருந்தீங்க. அதே மாதிரி செஞ்சால் சரி. சரியா? இப்போ இதில் நாங்கள் பார்க்கணுன்னதே கேள்விகள் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான், நாங்கள் படித்த விஷயம் தான். சரியா? கூடுதலான விஷயங்கள் இந்த முறை இந்த நடக்க போகிற பரீட்சையில் வந்து எல்லாருமே எடுக்கணும்னு சொல்லித்தான் முன்கூட்டியே உங்களுக்கு மாடல் நாங்கள் எக்ஸாம் எல்லாம் செஞ்சிருக்கோம். சரியா? இதுலேயும் இதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஒரு நஷ்டவாளின்றதான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த படித்து தந்ததும் இல்லாமல் அதில் எக்ஸாம் வச்சு அதில் நிறைய பேரை நான் அழைச்சிருந்தேன். ஆனால் ஒரு 8-9 பேர் நம்ம தான் எக்ஸாம் செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ பேரும் உண்மையாகவே ஒரு ஆள் 2 பேருக்கு பி மத்தியில் அங்கேயே வந்தீங்க. அவ்வளோ பேரும் இதுலேயும் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஏனைய பேர்களும் எடுக்கணும் என்று தான் நான் சொல்கிறேன். அப்போ எக்ஸாமுக்கு வராதாக்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, இந்த பேப்பரை கொஞ்சம் மையப்படுத்தி படிங்க. இப்போ கொஞ்சம் மையப்படுத்தி படித்து இந்த முறை நல்ல ஒரு பொறுப்போரை எடுங்க. சரியா? ரைட். அடுத்தது இதில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினாக்களை கொஞ்சம் பார்ப்போம். அடுத்தது நேரம் இருந்தால் எங்களோட அந்த அன்றைக்கு 2 செஞ்ச அழகு பரீட்சை 2 இருக்குதானே, அதுக்குரிய இதையும் நாங்கள் பார்ப்போம். சரியா? அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்க்கல தானே பேப்பரை, அதையும் கொஞ்சம் அதையும் விளங்கப்படுத்துறேன். ரைட். இதை முதல் பார்ப்போம். இதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்துட்டு மாடல் வந்துக்கிட்டு இவ்வினாத்தால வந்து ஏபி ஆகிய 2 பகுதிகளை கொண்டிருக்கு. அதுல பகுதியை பல்வேறு வினாக்கள் 20 பகுதி பி குறு வினாக்கள் 10 கொண்டுள்ளன. சகல வினாக்களுக்குமான விடைகளை வினாத்தாளை எழுதுன்னு தந்திருக்காங்க. அப்ப வினாத்தாளை எழுதணும்னு சொன்னா இதை நாங்க இப்ப ஆன்லைன்ல செய்யக்குள்ள அப்படி செய்யலனே. அதால வந்துட்டு நாங்க எக்ஸ்குல மட்டத்துல தரக்குள்ள உங்களுக்கு இப்படித்தான் ஃபுல்லா தருவாங்க. பார்ட் 2 இந்த சைட்ல இருக்கும், பார்ட் 1 இதுல இருக்கும். கூடுதலான விஷயத்த இதுல எழுதி அதே போல பார்ட் 2 என்ன செய்யலாம்டா இதோட சேர்த்து பிரிண்ட் பண்ணி கட்டி ஸ்கூல்ல பாக்குறதானே. அப்ப ஸ்கூல்ல கொடுத்தா சரி. அப்ப இதே மாதிரிதான் கேள்வி உங்களுக்கு வரப்போகுது. இதுல நீங்க பார்க்கிறது முதலாவது வந்துட்டு 1 தொடக்கம் 10 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான அல்லது மிகவும் பொருத்தமான விடையை தெரிவு செய்து அந்த இலக்கத்தை அடைப்புக்குள் புள்ளிக்கோட்டில இடுக. அப்ப அடைப்புக்குள் உள்ள புள்ளிக்கோட்டில இடத்தான் வந்துட்டு 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள். இப்ப வினா ஒன்று தந்திருக்காங்க. அரசியல் கல்விசார் நோக்கில தந்திருக்காங்க. அரசியல் என்ற விடயத்தை நாங்க கல்விசார் நோக்கில பார்த்தோம்டா முதலாவது அரசு மற்றும் அரச நிர்வாக ஆட்சி, அதே போல அரசுக்கு வழியில் பிரஜைகளை பங்கு பற்றும் அரசியல் சமூக பிரயோகம் அல்ல. அப்ப அரசியல் பங்கு பற்றும் சமூக பிரயோகம் அல்ல என்று சொல்லக்குள்ளே உங்களுக்கு சாதாரண அது பிழை என்றது. அதே போல அரச நிர்வாக ஆட்சி கல்விசார் நோக்கி பார்க்க முடியாது. அப்ப அதுவும் நாங்க கல்விசார் நோக்கி பார்க்க முடியாதுன்னு சொன்னா உண்மையா பிழையான விஷயம். அதே போல அரசியல் பிரஜைகளின் தொடர்புகளை கல்விசார் நோக்காது. அப்ப அரசியல் பிரஜைகளின் தொடர்புகளை கல்விசார் ரீதியாக நோக்காது சொன்னா அப்ப அதுவும் வந்துட்டு பிழையாது. நாங்க எதையாவது இது சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் நாங்க பார்க்கின்ற போது இதுல கல்விசார் நோக்கில் என்று சொல்லக்குள்ள நாங்க அரசு மட்டுமே இங்கு காணப்படும் என்று சொல்றதும் அது பிழையான கருத்து. அப்ப முதலாவதுதான் மிக சரியானதுன்னு. அப்ப அரசியல் கல்விசார் நோக்கில் நாங்க பார்க்கக்கூட அரசு மற்றும் அரச நிர்வாக. இப்ப இதுல நான் தந்திரிக்கிறதெல்லாம் உண்மையாவே உங்களுக்கு இலகுவாக விடைய கணிக்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு, அதாவது நமக்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய மொழி நடையில தந்திருக்கேன். ஆனா பாருங்க பிள்ளை, பரீட்சையின் போது கேள்வி வினாக்கள் வந்துட்டு உங்களோட மொழி நடையில இருக்காது. எல்லாருக்கும் கொமனான மொழி நடை, அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம் இப்ப சிங்கள மீடியம் பிள்ளைகள் இருப்பாங்கன்னு. அப்ப அப்படியான அந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி. அப்ப நாங்க சிங்கள மீடியத்துல மெயின் அவங்க பேப்பர் எடுக்கிறது, அதை தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசம் கிடைக்கும். அப்ப அப்படியான நேரங்களை என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க அந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கணும். இப்ப நான் அன்றைக்கும் சில கேள்வி காட்டியிருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்தது. அந்த கேள்வியை நாங்க 1-2-3 தரம் வாசிச்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், அதை விளங்கி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அதால நாங்க இதுல இந்த மாடல்ல கேள்வி இலகுவாக போட்டிய மாதிரி லேச விளங்குற மாதிரி அங்க வராது. ஆனா ஒரு சிலது லேச விளங்கி செய்யக்கூடிய மாதிரி. அதால நாங்க இதை கொஞ்சம் மையப்படுத்தினா போதும்.
இதுல இருக்கிறதுதான். ஆனா வசனங்கள் சொல்லிட்டு ஒன்று ஒரு இடத்துல ஒரு வசனத்தின் அமைப்புகள் வேறுபாடும். அப்ப அதுக்காக நீங்க குழம்பிக்க தேவையில்லை. கேள்வி இப்போ உதாரணமா அரசியல் கல்விசார் நோக்கில நங்கையும் ஒரு கேள்வி வந்துட்டாங்கன்னா அந்த கல்விசார் நோக்கில என்ன வருமன்றதை நீங்க விளங்கினா சரி. அந்த விடைகள்ல தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பார்க்கறதுக்கு எல்லாம் முண்டுமா தெரியும். ஆனா சொற்பிரியங்கள் வேறு இருக்கு. சரியா? அதை கொஞ்சம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். எம்சிக்கு பொறுத்தளவிலே சொற்பிரியவங்க வித்தியாசப்படும். அதுலதான் நீங்க முக்கியமாக இருக்கணும். இலகுவான மொழி நடையில இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு 10 கேள்வின்னு சொல்லக்கூட 5 கேள்வி இலகுவான மொழி நடையில இருக்கலாம். 5 கேள்வி கொஞ்சம் விளங்காத மாதிரி, அதாவது ஒன்றுக்கு பல சொல்லி இருக்கின்ற மாதிரி அந்த சொற்களை வேற வேற இதுகளை போட்டு தருவாங்க. அதுதான் நான் சொல்றேன் அடிக்கடி. இப்ப தாராண்மை வாதத்துக்கு பல பேர்கள் இருக்கு. லிபரலிசம் சொன்னா லிபரல் வாதம் பற்றி ஆராய்கன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சிருக்கணும். நாங்க இந்த சேருட தாராண்மை வாதம் தானே படிச்சிருக்க மாட்டோம். அப்ப அதுதான் நான் உங்களுக்கு தாராண்மை வாதத்து பக்கத்துல நிறைய சொல்லியிருக்கேன். அதனுடைய மறுபெயர்கள் லிபரலிசம், தாராளவாதம் என்ன தந்திருக்கேன் நான் உங்களுக்கு. அதே போல அடுத்த வினா பாருங்க, அரசியல் விஞ்ஞானத்துக்கான சமூகவியல் அணுகுமுறை. இப்ப அரசியல் விஞ்ஞானத்துக்கான சமூகவியல் அணுகுமுறை இருக்காங்க. அரசியல் மற்றும் அரசறிவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரண்டினையும் இணைப்பதில்லை. முதலாவது அரசியல் விஞ்ஞானத்துக்கான சமூகவியல் அணுகுமுறை. அதுல அரசியலும் மற்றும் சமூகவியலும் நெருங்கிய தொடர்பை கொண்ட கற்கை துறையாகும். அதே மாதிரி சமூக நடத்தை பற்றி ஆராய்ந்த துறை அல்ல. 19ஆம் நூற்றாண்டு சமூகவியல் கோட்பாட்டாளர் சமூகவியல் கோட்பாட்டாளராக ரூசோ விளங்கினார். சமூகவியல் அரசியல் கவிழ்ந்த ஏனைய விடயங்கள் மட்டும் ஆய்வு செய்யப்படும். இப்ப இதுல சொல்லுங்க சாதாரணமா இதுல சொல்லப்பட விஷயத்தின் அடிப்படையில சமூகவியல் அணுகுமுறை என்றா முதல்ல என்ன எங்களுக்கு தெரியுமே. சமூகவியல் அணுகுமுறை என்றா நாங்க பொதுவா எப்படி சொல்லுவோம் வந்துட்டு இதுல ஒன்று மட்டும்தான் சமூகவியலுக்கு பொருத்தமாக இருக்கும். மற்றெல்லாம் பொருத்தப்பாடு இல்லைன்னு. அப்ப நாங்க வந்துட்டு சமூகத்தோட சார்ந்த துறைகளை மையமாக கொண்டது. உதாரணமாக சமூகத்தோட சார்ந்த துறை என்று சொல்லக்கூட சமூகவியல் துறையை எடுக்கலாம், மாநிலவியல் துறையை எடுக்கலாம், அதே போல உளவியல் சார்ந்த துறைகளை எடுக்கலாம். இவ்வாறான துறைகளை நாங்க சமூகத்தோட தொடர்பட்ட சமூக விஞ்ஞான துறைகள் சொல்லக்கூடிய துறைகளோட இந்த அணுகுமுறை, அதாவது சமூகவியல் அணுகுமுறை என்பது அரசியலுடன் என்ன செய்யுது சேர்ந்து அது சம்பந்தமான விடயங்களை கொண்டு ஆராய்வது. அப்ப சமூகவியல் துறையோட அரசியலை சேர்த்து நாங்க என்ன செய்யறோம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்ப நாங்க சொல்ற இந்த மானுடவியல்ல பார்க்கக்குள்ள அதுலேயும் அரசியல் சார்ந்த விடயங்கள் இருக்கு. அதே போல சமூகவியலுக்குள்ளேயும் அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ பொதுவாக சமூகவியல் அணுகுமுறை என்பது இவ்வாறான சமூகவியல் இருக்கின்ற சமூகவியல் என்பது இவ்வாறான துறைகள், அதாவது அரசியலுக்கு வெளியிருக்கின்ற சமூகம் சார்ந்த சில துறைகள் இருக்கு. அந்த துறைகளோட சார்ந்த கட்சிகளோட அரசியல் ஒப்பிட்டு பார்க்க ஒரு விஷயம். அல்ல ஒப்பிட்டு அரசியல் ஒப்பிட்டானு வேற. ஆனா இதுவும் அதோட சேர்த்து நாங்க அதுல என்னென்ன பிரச்சனை என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றத என்ன செய்ய ஆராய்வு செய்வதுதான் இது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் நாங்க பார்க்கின்ற போது அரசறிவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரண்டையும் இணைப்பதில்லை என்றால் அதுக்குள்ள என்ன இணைக்கக்கூடியது. அதே போல அரசு அறிவியலுக்கு மற்றும் சமூகவியலுக்கு நெருங்கிய தொடர்பை கொண்ட கற்கை துறையாகும். இது நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், என்ன நெருங்கிய கற்கை துறை. அப்ப அந்த சமூக நலத்தை பற்றி ஆராய்ந்த துறையானது அல்லன்னு தெரியும். அப்ப அது பிள்ளை 19ஆம் நூற்றாண்டு சமூகவியல் கோட்பாட்டாளராக ரூசோ தான் தெரியாங்க. அதுக்குள்ள சமூகவியல் அரசறிவியல் தவிர்ந்த ஏனைய விடயங்கள் மட்டுமே ஆராய்வு செய்யலாம். அப்ப சமூகவியல் அரசறிவியல் தவிர்ந்த ஏனைய விடயங்களை மட்டுமே ஆராய்வு. அப்ப இது ஏனைய விடயங்கள்ல நாங்க இதை ஏற்படுத்தலாது. அப்ப சமூகவியல் சார்ந்த துறைகளை தான் முக்கியத்துவப்படுத்துது. அப்ப இரண்டாவது விட இதுக்கு சரி என்ன உண்மையாவே எங்களோட பிள்ளைகள் வந்துட்டு கூடுதலா இந்த பரீட்சையில எம்சிக்கு பகுதியில் நிறைய பேர் நல்லா செஞ்சிருக்கீங்க. உண்மையா வாழ்த்துக்கள். சரியானே? எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. இப்படிதான் இதுல உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்னண்டா, இதுல உண்மையாவே யாருமே குறைந்த சக்தி எடுக்கல. எல்லாருமே பிக்கு மேலதான் எடுத்திருக்கீங்க. பி என்றாலே அது பெரிய ஒரு சக்சஸ். இப்ப பி என்று சொன்னா கிட்டத்தட்ட 65க்கு மேலதான் பி. இப்ப பி புள்ளி எடுத்தாலே ஒரு சக்சஸ். அடுத்தது உங்களுக்குரிய சர்டிபிகேட் வந்துட்டு அதிகமான மார்க்ஸ் எடுக்கிற ஆளுக்குரிய கிஃப்ட் நாளைக்குள்ள பெரும்பாலும் நாளைக்கு நான் ஏற்பாடு செய்வேன். இந்த சர்டிபிகேட் செய்யணுமே, திரும்ப பேரெல்லாம் போட்டு செய்யணும். அடுத்து உங்களுக்கு இதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான சர்டிபிகேட் ஒன்று நான் செய்யறதுக்கு சரியா? ரைட், ஓகே. ஆனா இதுல மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னா உண்மை எல்லாருமே எடுத்துட்டீங்க. இந்த எதிர்பார்ப்பை உங்களோட ஃபைனல், அதாவது இப்ப நடக்க போற தவணை பரீட்சை ஃபைனல்ல காட்டணும்.
அதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் ஒரு நல்ல பெருபோர் எடுக்காட்டி மாட்டான். சரியா? எல்லாரும் சக்சஸா செய்யுங்க, எடுங்க. சரியா? ரைட், ஓகே. மெசேஜ் வந்து விட்டு போங்க பார்ப்போம் என்ன. இதுல கூட மார்க்ஸ் வந்துட்டு யாருன்னு பேர்ல சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண பாருங்க. என்னடாது கொஞ்சம் மனசுக்கு இப்படித்தானே ஒரு ஆள் மார்க்ஸ் சொல்லக்குள்ளே மற்ற ஆளுகள் கொஞ்சம் கவலை வரும். அதால நான் எப்போ ஒரு காலம் சொல்றேன், இவருக்கு எத்தனை இவருக்கு எத்தனை என்ன செய்வேன்னா திடீரெண்டு எல்லாரையும் முடிப்பிக்க போடக்குள்ள இந்த செவியரை நான் அனுப்பக்குள்ளதான் பொம்மனா போடுவேன். அதுல பார்த்துக்கிட்டா தெரியும். சரியா? அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இப்போ உங்களுக்கு ஏ லெவல்ல வந்துட்டு ஃபைனல் எப்படி வருது, இன்னும் சொல்லுதா? அப்படிதான் திடீரெண்டு வந்து வார மாதிரி வருமேனே. அப்படிதான் சக்சஸ். அப்படிதான் ஒரு ஆள் லைஃப் அடுத்த ஆட்டத்துக்கு போதா நாங்க எதிர்பார்க்காத டைமுக்கு தான் வரும். சரியா? அப்படி நான் போடுவேன். நீங்க யோசிக்கிறது இல்லை. பெரும்பாலும் நாளைக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் எல்லாருக்கும். இல்ல ஒரு ஆளை பார்க்காம இருந்து அவளையும் பார்த்துட்டு அப்ப எல்லாரையும் நான் அனுப்பி விடுவேன். சரியா? அடுத்தது இந்த செய்யாத பிள்ளைகளும் வந்துட்டு கொஞ்சம் செய்தி பார்த்து கொள்ளுங்க. சரியா? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட இப்படித்தான் ஒரு ஆக்களுக்கும் இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் செய்கிறார்கள் வந்துட்டு கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் டைம் இருந்திருக்கும். ஒரு சில கங்கலஞ்சில பாடம் படிக்கலாம் போய். அப்ப எங்களுக்கு ஆனா இந்த இந்த எக்ஸாம் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா உங்களோட ஸ்கூல் மட்டத்துல எக்ஸாம நீங்க எதுவும் செய்யறாது. கட்டாயம் நீங்க செஞ்சாதான் ஆகணுமே. அதுக்கு ஒரு படிப்பினை தான் இது. அதுக்கு இப்ப நீங்க செய்யாத நீங்க ஒரு சும்மா என்ன செய்யுங்க, இந்த மாடல் பேப்பரை கொஞ்சம் படிங்க. படிச்சு போட்டு ஒரு 3 hours செஞ்சு பாருங்க. எனக்கு தேவையான அனுப்புங்க, நான் ரீகரெக்ஷன் பண்ணி இதுக்கு எத்தனை வருமானத்தை சொல்றேன். சரியா? இதுக்கு நாளைக்குள்ள 22ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட்னு. அப்ப அதுக்கு இடையில எனக்கு அனுப்பிட்டு நான் பார்த்து சொல்லுவேன். அடுத்த கட்டாயம் இந்த கேள்வியை மையப்படுத்தி பாருங்க. இதுல இருக்கு அவ்வளவு கேள்வி, இந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அவ்வளவு கேள்வியும் வரும். அதுல ஏதாவது ஒன்று மாறி மாறி வரும். என்னண்டா இதுல இருக்க கேள்வியை பாருங்க, அவ்வளவு நாங்க படிச்ச அளவுக்குள்ள இருக்க கேள்வி, அவ்வளவும் படிச்ச அளவு கேள்வி. இந்த கேள்வி அவ்வளவுமே நாங்க 3 யூனிட்டுக்கும் உள்ள கேள்வி தான் அவ்வளவு. ஒவ்வொரு அளவில் இருக்க கேள்வியும் போட்டுச்சு. அப்ப அதால நீங்க பயப்படாம செய்யலாம். படிச்ச சரி. சரியா? நம்பி படிச்சுட்டு போங்க. எல்லாருக்கும் சக்சஸா எடுக்கலாம். இது முதல் தவணை. நம்மகிட்ட படிச்ச மாணவர்கள் எல்லாருமே எடுக்கணும். மற்ற ஏனையவர்கள் பார்த்துட்டு நீங்க இங்க கிளாஸுக்கு போறோம்னு கேட்டு அவங்கள நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது. அதை நீங்க எல்லாரும் பயன்படுத்தி இதுக்கு பிறகு எங்களோட இந்த 15 பேரை நாங்க ஒரு 50 பேராக 100 பேராக மாற்றுவது உங்களோட சக்சஸ் உங்களோட கையில் இருக்கு. சரியா? நானும் நிறைய விளம்பரங்கள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்ப இப்படித்தானே நிறைய இடத்து பிள்ளை கிளாஸுக்கு போக்குள்ள 2-3 யூனிட் போயிருக்கும். அதை நல்ல சேர கண்டுபிடிக்க இல்லாம இருக்கும். அப்படியான பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு சொன்னா ஆசிரியரால மட்டும் செய்யலாது. மாணவர்கள் நீங்களும் தான் என்ன செய்யணும், கூட தொழிற்படணும். அதனால இது ஒரு அதிக சந்தர்ப்பம். உங்களோட படிக்க உங்களோட சக நண்பர்களும் என்ன செய்வாங்க, நீங்க எடுக்க மார்க்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு கிளாஸுக்கு வர பார்ப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை இதனூடாக நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். சரியா? சரி. அடுத்தது 3வது வினா பாருங்க. சிவில் சமூகம் என்பது அதிகார பிரியோகம் காணப்படும். அதே போல பொது நலத்தை நோக்காக கொண்டு செயற்படுவதில்லை. கூட்டு செயற்பாடுகள் காணப்படும். சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க தவறும். சமூகத்தில் சமாதான கலாச்சாரத்தை உருவாக்குவதில் விலகி இருக்கும். இவ சிவில் சமூகம் என்று சொன்னா எப்படி சொல்லுங்க பாப்போம். இப்ப பொதுவா வந்துட்டு அதிகார பிரிவும் காணப்படும் சொன்னா சிவில் சமூகத்தில் இருக்குமா? இல்லை. இந்த அதிகாரம் சொல்லக்கூட அது அரசாங்கம், அரசியல் கட்சிகள் போன்றவற்றில்தான் இருக்குமே. அப்ப அது ஒரு பிள்ளையான ஒரு கருத்து. அதே போல பொது நலனை நோக்காக கொண்டு செயற்படுவதில்லை. அப்ப பொது நலனை நோக்காக கொண்டு செயற்படுவதில்லை என்றால் அப்ப உண்மையாவே பொது நலன் என்ற விஷயம் வந்துட்டு கட்டாயம் இருக்குமே. அதை கொண்டு செயற்படுவதில்லை எனக்குள்ள அது பிள்ளையானது. அதே போல கூட்டு செயற்பாடுகள் காணப்படும். அப்ப இதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமே. உண்மையாவே ஒரு கூட்டு செயற்பாடு தன்மை வந்து இதுல இருக்கும். சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க தவறும். அப்ப இதுவும் பிள்ளையான கருத்துனே. சமூகத்தில் சமாதான கலாச்சாரத்தை உருவாக்குவதில் விலகி இருக்கு. அப்ப சமூகத்துக்கு மத்தியில கலாச்சாரத்தை உருவாக்குவதில் இது விலகி இருக்குமே. விலகி இருக்கும்னு சொல்லக்கூட நாங்க என்ன செய்யலாம், இது பிள்ளையான கருத்தை தான் பார்க்கலாம். அப்ப இதுக்கு நாங்க 3வது விடையை கொடுக்கலாம். அப்ப 3வது வினாக்கு 3வது விடை அரசியல் கருத்தியல். இதை பாருங்க, எதிர்காலம் நோக்கிய வடிவமாக காணப்படாமை. அப்ப காணப்படாமை இந்த கேள்வி ஒன்று நான் உங்களுக்கு யூனிட் 2ல தந்தேனே.
ஏன்னா இந்த அரசியல் கருத்து சம்பந்தமாக எம்சி பகுதிகளை கடுமையா வார சரியா எப்படி ஒரு கேள்வி போடுவாங்க கட்டாயம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்ப எதிர்கால நோக்கிய வடிவமாக காணப்படும் சொன்னா ஓகே, காணப்படாம என்றது பிள்ளை. அடுத்தது சமூக குழுக்களை அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியதாக இருத்தல். அப்ப சமூக குழுக்களை அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியதாக இருத்தல் இதை நான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மாதிரி ஏன்னு உலக ஒழுங்கு விவரிப்பதில் மறுத்து காணப்படும். அப்ப இது மறுத்து காணப்படும் என்றால் அது பிள்ளை. அதே போல தாரண்யவாதம் மற்றும் பாசிசவாதமும் கருத்தியலாக கொள்ளப்படாது. தாரண்யவாதம் மற்றும் பாசிசவாதமும் கருத்தியலாக கொள்ளப்படாதுன்னா அரசியல் கருத்துல வந்துட்டு இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் என்ன பாசிசவாத கருத்து தாரண்யவாதம் அப்ப கருத்தியெல்லாம் கொள்ளப்படாது. அப்ப அதுவும் பிள்ளை. அரசியல் விதிகள் அல்லது கொள்கைகளுக்கு தொகுப்பாகும். அப்ப அரசியல் விதி அல்லது கொள்கை என்று சொல்லக்குள்ள அது வந்துட்டு அரசியல் தத்துவத்துக்கு பொருத்தமான கருத்துன்னு. அப்ப இது வந்து அரசியல் கருத்தியல் என்று சொல்லக்குள்ள இது ஒரு நோக்கத்தை நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. அப்ப நாங்க இது இழப்பிள்ளை என்று நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல 4வதுக்கு நாங்க 2வது விடையே கொடுக்கலாம் என்ன ரைட். அடுத்தது 5வது பாருங்க அரசியல் கட்சி. 5வது பாருங்க ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் 18ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. எட்மண்ட் பேக் கருத்துப்படி சில கொள்கைகளால் ஒன்றிணைந்த மக்கள் கூட்டமாகும். அதே போல இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு கட்சி முறையே காணப்படும். அப்ப முதலாவதாக நாங்க பார்க்கலும் வந்துட்டு அந்த கருத்து கொஞ்சம் பிள்ளையான கருத்து என்ன அரசியல் கட்சி என்ற விஷயம். அதே போல இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு கட்சி முறை என்றதும் பிள்ளையானது. எட்மண்ட் பேக் கருத்து என்றதும் அதுவும் எட்மண்ட் பேக் கருத்து இல்லை, அது வேற என்ன கருத்து பிள்ளை. அதே போல அரசியல் கட்சி அதிகாரத்தை பெறாமலே அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்தும். அப்ப அரசியல் கட்சி அதிகாரத்தை பெறாம நடைமுறைப்படுத்தும் அரசாங்கத்தை இல்லை. அப்ப அரசியல் கட்சி என்றால் அதுக்கு அதிகாரம் கட்டாயம் என்ன செய்யும் கொடுக்கப்படும். அதை கொண்டுதான் அரசாங்கத்தை செய்வாங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அதே போல பிரதித்துவ பரவல் மற்றும் வாக்குரிமை பரவல் முக்கியமான காரணம். இது 2 காரண மையமாக கொண்டிருக்கிறது சரியான. அப்ப 5வதுக்கு நாங்க 5வது கொடுக்கலாம். பன்மைத்துவ அணுகுமுறையை பாருங்க. இப்ப அரசியலில் பல நூற்றாண்டு காலமாக வளர்ச்சி காணாத துறையாகும் முதலாவது விஷயம். அதே போல அரசியலில் விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தும் அணுகுமுறையாகும். அப்ப முதலாவது பாருங்க அரசியலில் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி காணாத துறையாகும். அப்ப பல வளர்ச்சி காணாத துறை என்று சொன்னா நாங்க உண்மையாவே பன்மைத்துவம் என்பது வளர்ச்சி கண்ட துறை என்ன. அப்ப இது வந்து பன்மைத்துவம் என்று சொல்றதே முதலாவது நாங்க என்னத்தை மையப்படுத்தி பன்மைத்துவ அணுகுமுறை என்னன்னு சொல்லுவோம் பாப்போம். எதை மையமாக கொண்டது பன்மைத்துவ அணுகுமுறை? இதுக்கு சரியான விடை அளிச்சாக்கள் கொஞ்சம் காரணத்தை சொல்லுங்க. என்ன காரணத்துக்கு இதுக்கு சரியான விட உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி அதை சாய்ஸ் பண்ணுங்க? பன்மைத்துவ அணுகுமுறை என்ன முதல் பாப்போம். சொல்லுங்க அப்போ பன்மைத்துவ அணுகுமுறை என்ன? பன்மைத்துவ அணுகுமுறை என்ன தெரியாதா? சொல்லுங்க. ஒரு ஒன்றை மட்டும் இது உள்ளடக்காம பொதுவா சமூகவியல் உளவியல் விஷயங்களை பலவாறான விஷயங்களை பன்முகப்படுத்தி உள்வாங்குற ஒரு அணுகுமுறைன்றதால பன்மைத்துவம். சரி, அப்ப நாங்க பன்மைத்துவத்துல வந்தது பொதுவா துறைகளோட சார்ந்த விஷயங்கள் வேற என்னத்தை பார்க்கும்? துறைகளை மட்டுமா பார்க்கும், வேற என்னத்தையும் பார்க்குமா? விதிமுறைகள், இந்த கோட்பாடு ரீதியான விஷயங்கள், கருத்தியல்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன பன்மைத்துவம் என்றா நான் உண்ட மட்டும் இல்லை, அதாவது துறைகள் என்று சொல்லலாம். அதே போல என்ன கருத்துக்கள் கோட்பாடுகள் சொல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்க அரசியலோட பன்மைப்படுத்தி பார்த்தது. அப்ப சமூகவியல் என்று சொன்ன என்ன பிரச்சனைடா? அப்ப முன்ன சார் சொன்னாரு அதுலயும் வந்துகிட்டு இந்த பன்மைத்துவம் என்று சொல்லக்குள்ள சமூகவியல் துறை என்று சொல்றதெல்லாம் வருது என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய மாதிரி. அப்ப கிட்டத்தட்ட அது வேறு இது வேறு. அது வந்துட்டு சமூகவியல் என்ற சமூகவியல் சார்ந்த துறைகள் பாடங்கள் கொஞ்சம் சமூகத்தோட, அதாவது மனிதனுடைய நடத்தை கோலங்கள் என்று சொல்லுவோம் நாங்க. அந்த நடத்தை கோலங்களை முக்கியத்துவப்படுத்துகின்ற சில துறைகள் இருக்கு சமூகவியல் துறை. அப்ப அதுக்கு நாங்க என்ன பாடங்களை சொல்றோம்னா அந்த துறைகளை இந்த சமூகவியல் என்பது ஒரு துறையாக இருக்கு பாடம். அதே போல மானுடவியல் இவ்வாறான விடயங்களோட மையப்படுத்தி பார்க்க விஷயம் தான் அது. என்ன சொல்லுங்க மத்தாக்கள், சரியா கொலையா?
பாவம். வேறொரு ஆள் சொல்லுங்க, சமூகவியல் என்ன சொல்லுங்க. ஹம்தா சொல்லுங்க. பாப்போம், நீங்க தெரிஞ்சானே சமூகவியல்னு சொன்னேன். தெரியாதா? இதுக்கு முதல் இடிக்க கேள்வி என்ன? ரெண்டாம் கேள்வியே தானே? ரெண்டாம் கேள்வியே தான். சொல்லுங்க அப்போ. சமூகவியல் அணுகுமுறை தான் தெரியாதா? அரசியலையும் சொல்லுங்க. தேர்ந்தெடுப்படுத்தி கற்பது. எப்படி? அரசியலையும் சமூக விஞ்ஞானத்தை தொடர்புபடுத்தி சமூக விஞ்ஞான துறைகளை மையப்படுத்தி கற்பது. அப்ப அதுல என்னென்ன துறைகள் வரும்? மானிடவியல், உளவியல், சமூகவியல், வேற வேற என்ன கொடுக்கலாம்? பொருளியல் கொடுக்கலாமா? ரைட், பொருளியலும் கொடுக்கலாம். சரியா? 4 துறைகளை முக்கியத்துவப்படுத்தணும். சரி, கடுமையா யோசிக்க தேவையில்லை. நோட்ஸ்கள் எடுத்து பாருங்க. சரியா? ஏனையவைகளும் கொஞ்சம் தொடர்புடையீங்க. இன்னும் விளையாட்டை விடுங்க. ஏன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி எக்ஸாம். இவ்வளவு நாள் இங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகாம இருக்கணும்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்ற இந்த பேப்பர் செய்து பாருங்க. அடுத்த பேப்பர் செய்யறனாலும் முதல் படிக்கணும். முதல் ஃபுல்லா நோட்ஸ் என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் இருந்து 3வது யூனிட் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. படிச்சுட்டு அது பிறகு பேப்பர் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை பாருங்க. இன்னும் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, குறைவளவான புள்ளியத்தை எடுக்கக்கூடிய மாதிரி வரும். சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம் நாங்க இதுல சரி, பன்மைத்துவ அணுகுமுறை பொறுத்தளவில் இதுல நாங்க என்ன விடையை கொடுக்கலாம்னு சொன்னா, அரசவை பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி காணா துறை. அதே போல இது வந்துட்டு வளர்ச்சி காணா துறை என்று சொல்றதால நாங்கள் அது பிள்ளை என்று நாங்கள் இருக்கலாம். அதே போல அரசறிவியலில் விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தும் அணுகுமுறையாகும். அப்ப இதுல விஞ்ஞான முறைன்னு சொன்னா அது நடத்தை வாரம் அணுகுமுறைன்னு, இல்லாட்டி விஞ்ஞான அணுகுமுறைன்னு சொல்லலாம். அப்ப அதுவும் பிள்ளை. அரசறிவியலில் பாடத்துறையானது ஏனைய பிரிவுகளான பொருளியல், சமூகவியல் மற்றும் உளவியலில் நெருங்கியதாக காணப்படும். அப்ப இதுல வந்துட்டு அரசறிவியல் பாடத்துறையான ஏனைய பிரிவுகளான பொருளியல், சமூகவியல் மற்றும் உளவியலுடன் நெருங்கியதாக காணப்படும் சொல்றாங்க. இது நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா? 3வது விடையே. அடுத்தது பாருங்க, 17ஆம் நூற்றாண்டில் பொருளியல் வரலாறு மற்றும் சட்டவியலுடன் தொடர்பு படுத்தியது. அப்ப இதுல வந்து சொல்றாங்க 17ஆம் நூற்றாண்டு பொருளியல் வரலாறு மற்றும் சட்டவியலுடன் தொடர்புபடுத்தியது. இதை ஏற்றுக்கொள்ளலாமா? அடுத்தது மரபு ரீதியான விடயங்களை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தும் மரபு ரீதியான முறையாகும். அப்ப பன்மைத்துவம் சொன்னா 5வது பிள்ளைன்னு. அப்ப இதுல 17ஆம் நூற்றாண்டு பொருளியல் வரலாறு மற்றும் சட்டவியல் தொடர்புடையதுன்னு சொன்னா அதுவும் 17ஆம் நூற்றாண்டு தந்திருக்காங்க. சரியா போலையா? சரியா? அது வராது, 17ஆம் நூற்றாண்டு இல்ல. அவ அரசறிவியல் பாடத்துறையான ஏனைய பிரிவுகளான பொருளியல், சமூகவியல், உளவியல் என்று சொல்ற விஷயத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாமே. அப்ப நாங்க பன்மைத்துவம் சொல்லக்குள்ள துறைகளை மட்டும் சொல்லலாம். ஏனைய கோட்பாடுகள் எடுக்கலாம், கருத்தியல் எடுக்கலாம். பொதுவாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நாங்க பன்மைப்படுத்தக்கூடிய என்ன விடயங்களுக்கு எல்லாத்தையும் எடுக்கலாம். சிலர் நினைச்சு கொள்வாங்க எப்படின்னா பன்மைத்துவம் என்று சொல்லக்கூடிய சமூகவியல் 2 முறை மாதிரியான கருத்து வருது என்று. அது ஒரு இடத்துல அந்த கருத்து வரும். ஆனா எல்லாத்தையும் நாங்க பன்மைப்படுத்துறதா பன்மைத்துவ அணுகுமுறை. சரியா? அதுல குழம்பிக்க போட நோட்ஸ் எடுத்து பார்த்து கொள்வோம். சரியா? ரைட். அடுத்து நாங்க பாருங்க, அரசு என்பது 7வது கேள்வி பாருங்க. கார்ல் மார்க்ஸ் கருத்துப்படி மனிதனின் சிறந்த படைப்பை அரசு ஆகும். அதே போல சமூகத்தில் காணப்படும் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் உயர்ந்த நிறுவனமே அரசாகும். அதே போல கண்ணுக்கு புலப்படக்கூடிய மனிதனுடன் நெருக்கமில்லாத ஒன்றாகும். இறைமையற்றவையாக காணப்படும் தாழ்மைவாதிகளின் பொதுநலன் பேணாத கல்வியாகும். சரியா? இதுல அரசு என்பது வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் கருத்துப்படி மனிதன் சிறந்த படைப்பு அரசு. தெரியாது? அப்ப அது யார கருத்து? மக்கியவல்லி. வேற யாராவது பேர் சொல்ல போற இல்ல? வேற பேர்கள் ஏதாவது இருக்கிற யாருக்கும்? இல்ல கார்ல் மார்க்ஸ் தான் சரியான்னு சொல்றாங்களா? அப்படி யாருமே இல்லையா?
கால்மார்க்ஸ் கருத்துப்படி அது பிள்ளை என்ன மத்திய வழிதான் மனிதன் சிறந்த படைப்புன்னு சொல்றாரு. அதே போல சமூகத்தில் காணப்படும் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் உயர்ந்த நிறுவனமே அரசு. அப்ப நாங்க இந்த கருத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். என்ன அது கண்ணுக்கு புலப்படக்கூடிய மனிதனுடன் நெருக்கம் இல்லாதன்றாங்க. அப்ப கண்ணுக்கு புலப்படக்கூடியதான் சொல்றாங்க. அப்ப கண்ணுக்கு புலப்படக்கூடியதா இல்லை, கண்ணால பார்க்க இயலாது, அந்த அரசாங்கம் மட்டும் பார்க்கலாம். அப்ப மனிதனுடைய நெருக்கம் இல்லாதவன்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் பிழையான ஒரு கருத்து. இறைமையை அற்றவையாக காணப்பா. அப்ப இறைமை என்பது உயர்ந்ததாக அதில் தார்மியவாதிகளில் பொதுநலன் பேணாத கல்வி. அப்ப தார்மியவாதிகளுக்கு பொதுநலன் பேணாத கல்வியாகும். அதாவது பொதுநலனை பேணக்கூடிய கல்வி தான் அரசு. அப்ப அதுவும் பிழை. அதே போல அப்ப இதுக்கு 7வது 2வது படி எடுக்கலாம். சரியா? 8வது பாருங்க, அரசாங்கம் என்பது முதலாவது சந்திக்காங்க. அரசாங்கம் என்பது சமூகத்தின் உயர் நிறுவனமாகும். அப்ப நாங்க அரசாங்கம் சமூகத்தின் உயர் நிறுவனமா இல்லை என்ன, அதே பிள்ளையான கருத்துண்டு. எவ்வித கட்டமைப்புகளும் இல்லாத ஒன்றாகும். அப்ப திரும்ப சொல்றாங்க எவ்வித கட்டமைப்புகளும் அரசாங்கத்தில் இல்லையாங்க. அப்ப அதை நாங்க ஏற்றுக்கொள்ளல. சட்டத்துறை, நீர்த்துறை மற்றும் நிர்வாகத்துறை போன்ற கட்டமைப்பு காணப்படும். திரும்ப சொல்றாங்க சட்டத்துறை, நீர்த்துறை மற்றும் நிர்வாகத்துறை கட்டமைப்பு காணப்படும். ஏற்றுக்கொள்ளலாம் தானே? அதே போல கற்புலன்களால் காணப்படாத ஒரு நிறுவனம். அப்ப கற்புலன்களால் காணப்படாத ஒரு நிறுவனம் என்றா இது பிள்ளை என்ன, கண்ணால பார்க்கக்கூடியது. அரசின் முகவராக செயற்படாத ஸ்தாபனம். அப்ப அரசின் முகவர் ஸ்தாபனம், ஆனா செயற்படாத ஸ்தாபனம்னு சொல்றாங்க. அதுவும் பிள்ளை. அப்ப 8வதுக்கு 3. 9வது பாருங்க, தேசிய அரசு தொடர்பான முக்கிய அறிஞர்கள். இப்ப கொஞ்சம் அறிஞர்களை தான் இருக்காங்க. இந்த தேசிய அரசு தொடர்பான முக்கிய அறிஞர்கள் 9வது வினா பாருங்க. ஜீன் போர்டின், கொஞ்சம் ஜீன் தானே அது, சரியா? அது டைப்பிங்ல வந்த போலதான அது. ஜீன் போர்டின், மக்கியவெலி அரிஸ்டோட்டில், பிளேட்டோ அரிஸ்டோட்டில், கார்ல் மார்க்ஸ். அப்ப தேசிய அரசு தொடர்பான முக்கிய அறிஞர்கள் பத்தி இருக்காங்க. அப்ப இதுல வந்துட்டு ஜீன் போர்டின் ஓகேன்னு, மக்கியவெலி ஓகே, அரிஸ்டோட்டில் வந்துட்டு தேசிய அரசுல வர மாட்டார். அவர் பழைய ஆளுன்னு, அவர் இந்த கருத்துக்கு வரல. அதே போல பிளேட்டோ அரிஸ்டோட்டில், கார்ல் மார்க்ஸ். அப்ப இதுலயும் வந்துட்டு இதுல 3மே நாங்க என்ன செய்யலாம், 3ஐயும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஜோன் லோக், தோமஸ் ஹோப்ஸ், ரூசோ. இவங்களும் தேசிய தொடர்பான இதுக்கு வர மாட்டாங்க. அவங்க சமூக ஒப்பந்த கோட்பாடு தொடர்பாக வருவாங்க. ஜீன் போர்டி, பிளேட்டோ, ரூசோ அவங்களும் வர மாட்டாங்க. அப்ப இதுல 5வது பாருங்க, ஜீன் போர்டி, தோமஸ் ஹோப்ஸ், மக்கியவெலி வருவாங்க. தேசிய தொடர்பாக கருத்து வெளியிட்டவர்கள் இந்த 3 பேர் தான் நாங்க சொல்லலாம். சரியா? ரைட். 10வது வினா பாருங்க, கிரேக்க நகர அரசு தொடர்பாக கேள்வி. இப்ப நான் இதுல கடைசியில் இருக்க அந்த 2 கேள்வி, இந்த தேசிய அரசு நாங்க படிக்கிறதா, சரியா? அடுத்தது நாங்க கிரேக்க நகர அரசு விஷயம் தான் நாங்க படிக்கல. அப்ப அது சம்பந்தமான கேள்விதான் அது. நான் சொன்னேன் அது என்ன, நோட்ஸ் அனுப்பியிருக்கேன், படிக்காக கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரியா? அதுவும் இலகுவான ஒன்று தான். சும்மா நாங்க அந்த நோட்ஸை கொஞ்சம் வாசி பார்த்தா அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். நிலத்தை மையமாக கொள்ளாத அரசாகும். அப்ப நிலத்தை மையமாக கொள்ளாத அரசு ஒரு வகையான அரசாங்க முறைகளே காணப்பட்டன. அப்ப இங்கே வந்துட்டு ஒரு வகையான அரசாங்க முறைகளே காணப்பட்டன. நகர அரசு அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த அரசு ஒன்றாக இருந்தமை. அதேபோல் கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றிய அரசாகும். பொறுப்பற்ற பிரஜையர் மன்றம் காணப்படாமை. இப்ப முதலாவது பாருங்க, நிலத்தை மையமாக கொள்ளாத அரசு. அவ உண்மையாக கிரேக்க அரசு நிலத்தை மையமா அடிப்படை கொண்டதுன்னா அந்த அடிப்படையே சொல்லப்படுது அரசினுடைய பண்பில. அதாவது பிழையான விஷயம். ஒரு வகையான அரசாங்க முறைகளே காணப்படும். இப்ப ஒரு வகையான அரசாங்க முறைகளே காணப்படும் சொல்றாங்க. அப்ப ஒரு வகையான அரசாங்கம் இருக்குமா, நிறைய வகையான அரசாங்கம் இருக்குமா சொல்லுங்க. இந்த கருத்து நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு வகையானன்னா ஒன்றை மட்டும் சுட்டுக்காட்டு. இப்ப ஒரு வகை ஒன்றை மட்டும்தான் மையப்படுத்துறது ஒரு வகைன்னு சொல்றேன். இப்ப பல வகை என்று சொல்ற பலதான் மையப்படுத்துது. அப்ப நாங்க ஏன் இந்த கருத்தை நான் அவரோட பேரை அப்படி போட்டிருக்கேன்னு சொன்னா, இப்படித்தான் உங்களுக்கு பரீட்சையிலே கேள்வி எடுப்பாங்க. நல்ல வளைப்போம். அதாவது உங்களுக்கு கேள்வியை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அந்த சொற்பிலே. இப்ப ஒரு வகையா பல வகையா, ஒரு வகை என்று தந்தியாங்களே. அப்ப ஒரு வகை என்றா எப்படி வகை உங்களுக்கு பலதை சொல்றது தானே வகை, அதுல ஒரு வகை அதுலயே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப தெளிவா தெரியும். ஒரு வகை என்றால் ஒன்றைத்தான் சொல்லுது. ஒரு வகை என்றால் ஒரு குழுவை மட்டும்தான் சொல்லுது. ஒரு அமைப்பை ஒரு இதைத்தான் சொல்றது. பல வகையான பல்வேறு பட்டத்தை சொல்லலாம். அப்ப அதால அது பிள்ளையான கருத்து உண்டுனே. நகர அரசு
அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த அரசு ஒன்றாக இருந்தன. அது உண்மையாவே நகர அரசு அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த ஒரு அரசு தான் உண்மையா. அப்ப நாங்க மூன்றாவது கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல கிறிஸ்துவின் 16ஆம் நூற்றாண்டுகள் சொல்வது பிள்ளையான ஒரு கருத்து. ஏன் அது கிறிஸ்துக்கு முன்னே 6-7ஆம் நூற்றாண்டுகளிலேயே உருவாக்கப்பட்டது. பொறுப்பற்ற பிரஜைகள் மன்றம் காணப்படாமல். அப்ப பிரஜைகள் மன்றம் என்ற விஷயம் அங்க அது பிள்ளையான கருத்து. இப்ப இதுல முக்கியம் என்னன்னு அந்த பேப்பரை வழங்கப்படுத்துறது. இதுல அந்த உண்மை பொய் என்ற விஷயமும் அந்த முன்னாடி பாருங்க ஏபிசிடி அது கோடாடியது. இது கொஞ்சம் ரிக்ஸா செய்யும் நீங்க. ஏன்னா முதலைய 10 லேசா கோடாடிச்சிடலாம். இதுலதான் கொஞ்சம் சிலருக்கு அந்த மயக்கத்தங்க கூடுதலா வரும். கேள்விகளையும் அவங்க அப்படித்தான் போடுவாங்க. இந்த ஏபிசிடி என்ற வார்த்தை ஏன்னா இதுல எப்படி 4 பொறுத்த மாதிரி 3 பிள்ளையாரி அதை கண்டுபிடிக்க கடும் கஷ்டம் மாதிரி. அதான் இதுல மிக பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று. அதைத்தான் நாங்க சொல்லணும். இப்படியான பயிற்சி பேப்பர்கள் இப்படியான இதுகள் செஞ்சுட்டோம்னா மாடல் பேப்பர்களை எக்ஸாம் பேப்பர்களை ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. இதே மாதிரிதான் வரப்போகுது, வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரைட், முதலாவது பாருங்க 11 தொடர்ந்து 15 வரையான வினாக்களுக்கு பெறப்பட்ட கூட்டுகளில் சரியான கூட்டு தொகுதியினை தெரிவு செய்க. முதலாவது 11வது வழியை பாருங்க, தத்துவாத அணுகுமுறை தான் தியானம். இதுல பிளேட்டோ மற்றும் அரிஸ்டோட்டில் இதன் முன்னோடிகளாக தத்துவாத அணுகுமுறையில. அப்ப இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளல சொல்லுங்க. அப்ப நீங்க கூட சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக விட கேட்டா லெப்ட் ஆயிட்டு போக இல்லை. இப்ப இதுல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கு 2 லெப்ட் ஆயிட்டு போயிட்டாங்க என்ன கேள்வி கேட்பேன். சரி, ஓகே, சொல்லுங்க ஆகும் தெரிஞ்சாங்க சொல்லுங்க ஆகும். நாங்க கேள்வி தத்துவாத அணுகுமுறை பத்தி கேட்கிறோம். இதை படிச்சாக்க சொல்லுங்க. அப்ப பிளேட்டோ அரிஸ்டோட்டில் இதுல முன்னோடிகளா இல்ல வேற யாரும் இதுல முன்னோடிகளா பாப்போம். பிளேட்டோ அரிஸ்டோட்டில் முன்னோடிகள் தான். முன்னோடிகள் அவர். எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனா பயன்படுத்துறதுல சொல்றேன் இல்ல. மத்தாக்களும் சொல்லுங்க சரியா. இது வரைக்குமே இன்னும் படிக்கல, நான் புத்தகத்தை எடுத்து நோட் எடுத்து படிக்கலையா எடுத்து இன்றைக்காவது ஆரம்பிங்க சரியா. இன்றைக்காவது ஆரம்பிங்க. அப்பதான் நாங்க என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். அடுத்தது மெய்யல் மற்றும் இலட்சியவாத அணுகுமுறை எனவும் அழைக்கப்படும். அப்ப மெய்யல் மற்றும் இலட்சியவாத அணுகுமுறை எனவும் அழைக்கப்படும். உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் வந்துக்கிட்டு ஏன்னா நான் இது அனுப்பல என்ற ஆன்சர் வந்துக்கிட்டு மத்தாக்கள் செஞ்சு பார்க்கணுமன்றதுக்காக நம்மளை நான் வெயிட் பண்ணிருந்தேன். இப்ப உங்களுக்கு நாளைக்குள்ள நான் அனுப்புவேன் சரியா. நீங்க அங்க எக்ஸாம் கடையில உங்களுக்கு கிடைச்சிடும். பெரும்பாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சரியா. ஏன்னா செய்யாத ஆட்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்ன்றதுல தான் நான் இருந்தேன். செய்யாத ஆட்கள் செஞ்சு அப்படி என்னை அனுப்பணும்னு நினைக்காக்கள் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு அனுப்புங்க சரியா. அதுக்கு பிறகு நான் ஆன்சரை போட்டேன்னா அதுக்கு பிறகு நான் பார்க்க மாட்டேன், அனுப்பிச்சு விடுவேன் சரியா. இல்லை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம்னு சார், நாங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்க்கமே அப்படி நினைக்க பிள்ளைகள் கொஞ்சம் இன்னும் முன்னஸ்டடு படிக்க பிள்ளைகள் யாரும் இருந்தால் அவங்க செய்யுங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் இது வரைக்கும் செய்யாதார்களே சரியா. எனக்கு என்னன்னா எல்லாருமே எடுக்கணும். அதுக்கு நான் எல்லா முயற்சியும் உங்களுக்கு செஞ்சார்கள், ஆனால் நீங்க தான் பயன்படுத்திக் கொள்ளணும் சரியா. ரைட், அடுத்தது மெய்யல் மற்றும் இலட்சியவாத அணுகுமுறை எனவும் அழைக்கப்படும். ஒரு விடயம் தொடர்பான அப்ப நாங்க மெய்யல் மற்றும் இலட்சியவாத அணுகுமுறை என்று சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். என்ன இதுக்கு மறு பேர் மெய்யல் மற்றும் இலட்சியவாதம். அதே போல ஒரு விடயம் தொடர்பான அடிப்படைவாத வினாக்களை எழுப்பி அதனை ஆய்வு செய்து அப்ப நாங்க இதையும் வந்துட்டு செய்யலாம், ஏற்றுக்கொள்ளையும். அதே போல இங்கு பயன்படுத்தப்படும் எண்ண கருக்களில் வினாக்களை ஆழமாக ஆய்வு செய்யும். அப்ப இது வந்துட்டு ஒரு லட்சிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். என்ன அப்ப இதுல நோக்கம் என்னன்னா ஒரு விடயத்தை உறுதியா இருந்து அதை வெற்றி அடையணும். இப்ப நாங்க எங்களோட நோக்கம் லட்சியம் என்ன, நாங்க ஒரு எதிர்காலத்துல ஆசிரியராக அல்லது வேற ஒரு லெக்சராக இல்ல அடுத்தடுத்த ஒரு பிரிவிலேயே போறதுக்கு எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்குமா இல்லையா. அதே மாதிரிதான் இந்த அணுகுமுறையும் ஒரு விடயம் சம்பந்தமாக அது ஒரு ஆய்வு மேற்கொள்ளாம இருந்தா அதனுடைய தீர்வு சரியாக இருக்குமா, உண்மைத்தன்மையாக இருக்கும். அதெல்லாம் சொல்றாங்க மெய்யல் லட்சியம் அடிப்படையா கொண்ட ஒன்று சொல்ற. அதே போல இங்கு பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகும். பகுத்தறிவுன்னு சொன்னா அது எங்க சிந்தனை ரீதியாக வாழுதுன்னு. அப்ப அதுக்கு வந்துட்டு இங்க இடம் இல்லை. அப்ப தத்துவார்த்தம் என்பது உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்ப அதால நான் பார்க்கலும் பிள்ளை ABCD என்ன முதலாவது நாம் கொடுக்கலாம். அடுத்தது அரசியல் தத்துவம் என்ற விஷயத்தை பாருங்க. அரசியல் கொள்கைகளின் தொகுப்புகள் எல்லாம் அதே போல ரூசோ மேக்ஸ் பவர்
ரைட். இதையும் நான் வழங்கப்படுத்தி டைமும் போகுது தானே. மற்றதுகளை நீங்க கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க சரியா. அடுத்தது இந்த உண்மை பொய்யிலையும் கொஞ்சம் வழங்கப்படுத்தி இந்த எழுத்து கேள்வியையும் 2 3 வழங்கப்படுது. டைம் போதாது சரியா. எல்லாத்தையும் பார்த்து இருக்கல. அரசியல் தத்துவம் அரசியல் கொள்கையின் தொகுப்பு எனலாம். இதுல முதலாவது அரசியல் கொள்கையின் தொகுப்பு வேணா நாங்க அரசியல் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அது ஓகேன்னு. அதே போல ரூசோ, மேக்ஸ்வெவர் மற்றும் மொண்டெஸ்கியூ போன்றவர்கள் மிக முக்கியமாக பங்காற்றியவர். ரூசோ, மேக்ஸ்வெவர் மற்றும் மொண்டெஸ்கியூ அரசியல் தத்துவத்துக்கு முன்னோடியாக இருந்தவர்கள், என்ன பங்காற்றியவர்கள். அதே போல அரசியல் ஆய்வில் பயன்படுத்தப்படுகின்ற எண்ண கருத்துகளின் பொருளை தெளிவுபடுத்துகிறது. அப்ப இது நாங்க ஏற்றுக்கொள்ளணுங்க. நாங்க அரசியல் ஆய்வு மேற்கொள்கின்ற போது இதுல கிடைக்கப்படுவது எண்ண கருத்துகளின் பொருள் விடயங்களை தெளிவுபடுத்துறது. அதே போல அரசியல் செல்வாக்கு செலுத்த காரணம் இல்லாத ஒன்று. அப்ப இது அரசியல செல்வாக்கு செலுத்த காரணம் இல்லாத ஒன்றாகும் சொன்னா அது பிள்ளையாகத்தான் நாங்க கருத முடியுமே. அது உரிமை, சுதந்திரம், சமத்துவம் போன்ற எண்ண கருத்தின் பொருளை தெளிவுபடுது. அப்ப தத்துவம் என்று சொன்னா அதுல எண்ணம் சார்ந்த விடயங்கள், அதாவது எங்களோட உள்ளத்தோட தொடர்பான விஷயங்கள் நிறைய முக்கியத்துவம். அப்ப மனிதனோட என்ன முக்கியத்துவம் அறியும்? அவனுடைய உரிமை சம்பந்தமாக, சமத்துவ சம்பந்தமாக, அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் சம்பந்தமாக, நடத்தை சம்பந்தமான விடயங்களும் எல்லாம் முக்கியத்துவமா நாங்க பார்க்கிறோம். அப்ப மனிதனோட வாழ்க்கை நடத்தை என்று சொல்லக்கூட நாங்க நடத்தைவாதத்துக்கு போறா. எங்களோட சிந்தனை, தத்துவமோட சிந்தனையாண்டா எங்களோட உள்ளத்துல தோன்றப்பட்ட சில விடயங்களை தான் நாங்க அரசியல கொண்டு போறோம். அப்ப அதுல மனிதனுக்கு உரிமை, சுதந்திரம், சமத்துவம் என்றது ஒரு எண்ணக்கரு, மனிதன் சிந்தனை, மனிதனுக்கு தேவையான ஒரு விடயம். அதுக்கு தான் அதை முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்ப இதனோட பெறப்படுகின்ற விஷயம் தான் அது. அப்ப இதுல நாங்க கொடுக்கலாம் ABCE கொடுக்கலாம். ABC ரெண்டாவது கொடுக்கலாம். அடுத்து நாங்க உண்மை போய் கூறக்கூடிய அந்த பகுதி எடுங்க கொஞ்சம் வேகமா. இதுல 16 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் 20 கூற்றுக்கள் கொண்டுள்ளன. பின்வரும் அட்டவணையில் வழங்கப்பட்டுள்ள 1, 2, 3, 4, 5 ஆகிய விடைகளில் இருந்து பின்வரும் 2 கூற்றுக்கள் மிக சரியாக பொருந்தும் விடையின் இலக்கத்தை தெரிவு செய்து அடைப்புக்குள்ள எழுதும். இதுல மிகச் சரியான விடையை தெரிஞ்சு கேட்டாங்க, அடைப்புக்குள்ள விடட்டாம். இதுல சொல்றாங்க அப்படின்னா இலக்கம் 1, 2, 3, 4, 5 இது இதுதான் உங்களுக்கு பேசிக் சரியா. 20 கேள்வி, அதுல 10 கேள்வி எழுதுறது. இப்ப ஃபைனல்ல 40 கேள்வியும் இல்ல 40 கேள்வியில 30 கேள்வி போர்டு அடிக்கிறது. அதாவது 20 கேள்வி போர்டு அடிக்கிறது, 10 கேள்வி இந்த நாங்க சேர்மான கேள்வியில 5, இந்த பார்க்க கேள்வியில 5. அப்ப 30 அங்கால 20 கேள்வி அந்த 2 விடைகளோ குருவினா கேள்வி. அப்ப மொத்தம் 50 MCQல. அப்ப 50க்கும் அதுல 50 மார்க்ஸ், எழுத்து கேள்வியில 50 மார்க்ஸ். அதை எப்படி பாக்குறாங்கன்னா இதுல 100க்கு பாக்குறாங்க, அதுல 100 அது ரெண்டையும் பிரிச்சு உங்களுக்கு அந்த மார்க்ஸை போடுறாங்க சரியா. ஏனண்டா நீங்க பார்க்கலாம் எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தா நீங்க விடை எழுதுற கேள்வி ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொன்றுக்கு 20 போட்டிப்பாங்க. 5 வினாக்களுக்கு விடை எழுதுவாங்க. அப்ப 5 வினாண்டா அதுக்கு 100 ரூபாய். இப்ப இதுக்கு 1க்கு 2 புள்ளி படி 100. அப்ப அதை 100 போட்டு பிரிச்சு அதுல வாரதான் உங்களோட மார்க் சரியா. அப்ப இது உங்களோட ஆரம்ப பகுதி. நான் உங்களுக்கு 6ஆம் தவணைக்கு தான் என்ன செய்வாங்கன்னா முழு 6ஆம் தவணையில தான் உங்களோட முழு பேப்பரும் மாறும். அதாவது கிட்டத்தட்ட 6ஆம் தவணையில தரக்குள்ள ஃபைனல் எக்ஸாம் ஸ்கூல் மட்டத்துல இருந்தாக்க 6ஆம் தவணையில உங்களுக்கு ஸ்கூல் இந்த ஃபைனல்ல நீங்க பாஸ் பேப்பர் மாதிரி மாடல் எடுத்து தருவாங்க. அது வரைக்கும் இப்படித்தான் வரும். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது 30 கேள்வியும் 20 கேள்வியும் கொண்ட பேப்பர் கிடைக்கும். அப்ப நீங்க இது முதலாவது பகுதி, முதலாவது தவணைக்கு என்றதால உங்களுக்கு சிறு. அப்ப அடுத்து 2ஆம் தவணைக்கும் இதே மாதிரி அந்த அலகுகள் கொஞ்சம் கேள்வி எடுக்கப்படும். அதாவது 3ஆம் தவணை வரைக்கும் இல்லை அப்படி வரும். மரங்கள மாறக்குள்ள அப்படி கேள்வியை கொஞ்சம் கூட எடுப்படும் சரியா. அந்த மாடல்களை ஒவ்வொரு தவணைக்கும் தரக்குள்ள நாம் தருவேன் சரியா. நல்லா யோசிக்க தேவையில்லை. முதலாம் தவணைக்குரிய பரீட்சையை நல்ல முறையில் எழுதி எடுக்க பாருங்க. இதுல உண்மை முதலாம் கூற்று உண்மை என்ற உண்மை, 2ஆம் கூற்று உண்மை. அப்ப முதலாம் கூற்று உண்மை, 2ஆம் கூற்று உண்மை என்ற ஒரு முதலாம் இலக்கத்தை போடட்டாம். உண்மை பொய் என்று சொன்னா 2ஆம் இலக்கம், பொய் உண்மை என்ற 3, பொய் என்ற 4. உண்மை உண்மையாக இருப்பதுடன் முதலாம் கூற்றை மேலும் விவரிக்கின்றது. அப்ப 5ஆவது சொல்லப்பட விஷயத்தை நல்லா போனீங்க. உண்மை என்று போட்டு அந்த உண்மை அங்க சொல்லப்பட உண்மையான விடயத்தை உண்மையாக இருப்பதுடன் முதலாம் கூற்றை மேலும் விவரிக்கின்றா அந்த சொல்லப்பட விஷயத்தை வச்சு விவரிக்கிறது. அதை கொஞ்சமே விரிவாக சொல்றதுதான் அதுக்கு 5 போடலாம். முதலாம் கூற்று 2ஆம் கூற்று சந்திச்சாங்க. முதலாவது பாருங்க பிள்ளைகள், அரசியல்
என்பது பிரயோக அரசியல் பற்றியது. அப்ப முதலாவது வந்துட்டு அரசியல் என்பது பிரயோக அரசியல் பற்றியது. சரியா? அடுத்தது இது நாங்க அரசியல் என்பது பிரயோக அரசியல் பற்றியதுன்னு சொன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா? அரசியல் பிரயோக அரசியலா இல்ல சொல்லுங்களா பாப்போம். பிரயோக அரசியலா இல்ல கற்கை அரசியலா? என்ன அரசியல் எப்படி சொல்லுங்க பாப்போம். பிரயோக அரசியல் தானே? பிரயோக அரசியல். பிரயோக அரசியல். இப்ப அரசியல் என்பது பிரயோக அரசியல் மட்டுமா வரும்? மற்றது என்ன வரும்? மற்ற வடிவம் அரசியல வந்துட்டு என்பதை நாங்க ரெண்டு வகையான அரசியலை பார்க்கணும். அரசியலை செய்தல், அரசியலை கற்றல். அரசியல் செய்தல் என்பது என்ன? பிரயோக வடிவம். என்ன அரசியலை கற்றல் என்பது அது ஒரு ஒழுங்கமைக்கிற ரீதியில கற்றல் வடிவம். என்ன ரைட், அதான் கேட்டேன். அது உண்மையாக நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். என்ன ஒன்று என்ன கொஞ்சம் இல்லைங்களே வாங்க, அதான் முடியட்டுமா? கொஞ்சம் இல்லைங்க, ஒரு ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்த பாருங்க பிள்ளைகள், அரசியல் என்பது பிரயோக அரசியல் பற்றியது, அது உண்மையான கூட்டுன்னு. அதே போல அரசியல் கோட்பாடு அரசியல் பற்றியது, அதுவும் உண்மையான கூட்டுதான். அப்ப முதலாவதுக்கு வந்துட்டு ரெண்டும் உண்மையான விஷயத்த சொல்லப்படுது. அப்ப நாங்க முதலாம் நம்பரை போடலாம். என்ன அப்ப இதுக்கு என்னண்டா, அது எப்படி செய்யறோம்னு சொன்னா, அது உண்மை என்று சொன்னா நம்பர் 1 போடலாம். மேலுக்கெல்லாம் போட்டு தானே காட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டா சரி. அப்ப 2 கூட்டும் உண்மை என்றதால முதலாம் நம்பரை நாங்க போடலாம் 16 அதே போல பெண்ணியல்வாத அணுகுமுறை பெண்மைக்குரிய இயல்புகளை கொண்டு அவர்களின் தேவையை அடைய முயற்சிப்பதாகும். உண்மையா நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப பெண்ணியல்வாதம் வந்து பெண்களுடைய பாலின பிரச்சனைகள், அதே போல அவர்களுடைய தேவையான பிரச்சனை, அதாவது சமூகத்தில பெண்களுக்கு ஏற்படுகின்ற நிறைய வன்முறை சார்ந்த நிறைய பிரச்சனை சொல்லலாம். அப்ப இதுக்காகத்தான் அதை என்ன செய்யுது, அவங்களோட தேவையை அடைவதற்காக ஒரு முயற்சிக்கக்கூடிய ஒரு அவங்களுக்காக உருவாக்கப்படுவது அணுகுமுறைன்னு சொல்லலாம். அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல நடத்தைவாத அணுகுமுறை மனித நடத்தை அடிப்படையாக கொண்டு கற்கை முறையாக காணப்படவில்லை என்று கருதி. அப்ப காணப்படும் ஓகே, காணப்படவில்லை அப்ப அது பொய். அப்ப இதுக்கு 2வது விடையை கொடுக்கலாமே. அதே போல அரசு நிரந்தரமான ஒரு அமைப்பு அல்ல, மேலும் கற்பினால் காணக்கூடியதாகும். அப்ப அரசு வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பும் அல்ல, அதே போல கற்பினால் காணக்கூடியதாகும்னு சொல்றாங்க. ஆனா கண்ணால காணக்கூடியதாகும், அதே போல நிரந்தரமானதும் இல்லையா. அப்ப அது பிழையான ஒரு கருத்துன்னு. அதே போல அரசாங்கம் நிரந்தர ஒரு அமைப்பு கற்புலனால் காண்பது அரிதாகும். அப்ப மாறி சொல்றாங்க, என்ன இது கற்புல காணலாம், அதை காணலான்னு சொல்றாங்க. இல்ல அரசாங்கத்தை காணலான்னு சொல்றாங்க, அதை காணலாம்னு சொல்றாங்க. அப்ப இது வந்துட்டு உண்மையாவே இது பிள்ளையான, 2ம் பிள்ளையானது கருத்து. அப்ப இதுக்கு எத்தனை போடலாம்? 3வது விட போடலாம். என்ன 3ல 4 போடலாம். என்ன 2ம் போய் தானே, அப்ப அதுவும் போய் அதுவும் போய், அப்ப அதுக்கு 4வது விட போடலாம். அடுத்த பாருங்க, அரசியல் கட்சி குறைவான அங்கத்தவர்களே காணப்படுது. அதே போல அரசியல் கட்சியில குறைவான அங்கத்தவர்கள் காணப்படுவது. உண்மையாவே அரசியல் கட்சியை பொறுத்தவரை குறைவான அங்கத்தவர்கள் காணப்படுவது. என்ன அது எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படலை. இப்ப உதாரணமாக ஒரு 3 கட்சி இருக்க கூட நாங்க இத்தனை சொல்லிட்டு போகலாம். இப்ப பல கட்சி இருக்க கூட, இப்ப நான் உங்களுக்கு அந்த யாப்போல் படிக்கக்குள்ள சொல்லுவேன், நான் கட்சிகளை பார்த்தா இப்ப நாங்க ஒரு ஓட் போட போனா அந்த வாக்காளர் சீட்னு சொல்லுவோமே, நீங்க என்ன வாக்களிக்கல, உங்களுக்கு வாக்களிக்க அந்த காலம் வரக்குள்ள பாருங்க, எங்களோட ஓட் லிஸ்ட் சொல்லுவோம் நாங்க, அதாவது பலன் சீட் சின்னங்கள், அதாவது என்ன சின்னத்துக்கு நேரம் புள்ளாடிடுது. கிட்டத்தட்ட இந்த பேப்பர் இதை நாங்களே A4 சைஸ் இதுல இன்னும் ஒரு 2-3 மடங்கு நீட்ட மாரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்சி. அது இங்க நாட்டுல இதுக்கிட்ட சின்ன ஒரு நாடு. நான் நினைக்கிறேன் பிரதானமான கட்சியே ஒரு 15-20 கட்சி கிட்ட சுயேட்சை குழுவே ஒரு 10-15-20 சுயேட்சை குழு அப்படியே இருக்கு நம்ம நாட்டுல நிலைமை. என்ன அடுத்தது, அப்ப கூடுதலான இதுதான் இருக்குமே அங்கத்துவம். அப்ப அது வந்துட்டு நாங்க பிள்ளையாக பார்க்கலாம். அதே போல அமுக்க குழுக்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அங்கத்தவர்களே காணப்படுது. அப்ப இங்க வந்துட்டு மட்டுப்படுத்தப்பட்ட அங்கத்தவர்களே காணப்படுது. அப்ப அது சரியான கருத்து ஒன்றுதான், உண்மையா மட்டுப்படுத்தப்பட்ட அங்கத்தவர்.
அப்ப இதுல வந்துட்டு நாங்க சொல்லலாம் 4வது பொறுத்தளவில் இந்த 19 பொறுத்தளவில் இது வந்துட்டு முதலாவது கூற்று பொய், 2வது கூற்று உண்மை. அப்ப பொய் உண்மைன்னு சொன்னா 3வது போடலாம். அடுத்து பாருங்க, நவீன தேசிய அரசியல் முறையான ஆழ்புல எல்லையை கொண்டி. அப்ப நவீன தேசிய அரசியல் முறையான ஆழ்புல எல்லையை கொண்டிருக்கும். உண்மையாவே நவீன தேசிய அரசியல் ஆழ்புல எல்லை கட்டாயம் இல்லையே, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். என்ன அதோட சேர்த்துதான் இந்த கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு உலகமயமாக்கல் என்பது ஒரு கிராமம் என்ற வகையில் கருதுவதாகும். அப்ப நவீன ஆழ்புல எல்லையை கொண்டிருப்பதால் அதோட உலகமயமாக்கல் என்பது உலகம் ஒரு கிராமம் என்ற வகையில் கருதுவதாகும். இந்த இது வந்துட்டு இது அதுல சேர்ந்தது இல்லை, இது வேற எதை போட்டிருக்காங்க அடிப்படை கொஞ்சம் அந்த கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் குறைங்க. மூடாத மைக்ரோ பண்ணுவீங்க சந்தா கொஞ்சம். அப்ப உலகமயமாக்கல் என்பது உலகம் ஒரு கிராமம் என்ற வகையில் கருதுவார். அப்ப அதுவும் சரியான கூட்டு தான். அப்ப இது ஒன்றை விபரிக்க கூட்டு இல்லை, இதுவும் என்ன சரியான கூட்டு. அப்ப இதால நாங்க முதலாவதான் போடலாம். அடுத்தது இதுல நாங்க அந்த விடைகளை கொஞ்சம் பார்த்துட்டு வேகமா போவோமே. அதே போல அரசியல் கட்சியும் அதன் தோற்றப்பாடுகளும் விளக்கப்படும் விடயங்களில் நடக்கிறது. இது இப்ப பகுதி 2ல நாங்க பகுதி பி, அதாவது பகுதி 1 பி பகுதியில போனோம்னா நாங்க அதுல சொல்லப்படுது வந்துட்டு அரசியல் கட்சியும் அதன் தோற்றப்பாடுகளையும் விளக்கப்படும் விடயங்களை 2 தருக. சொல்லுங்க பாப்போம், அரசியல் கட்சியின் தோற்றப்பாட்டுல விடயங்கள் 2 கட்டியா 5 விடயங்களில் ஒரு 2 சொல்லுங்க அவங்க யாராவது 2 விடயங்களை. அரசியல் நிறுவனங்கள், அரசியல் நடைமுறைகள், அரசாட்சி, அரசியல் நடத்தை, அரசியல் கருத்தியல்கள். ரைட். அடுத்தது பின்வரும் நூலில் இப்ப வேறொரு கேட்போம் சரியா. பின்வரும் நூல்களின் ஆசிரியர்களை பேரிடுக. இப்ப நாங்க நோட்ஸ்கள்ல உள்ள விஷயம் நான் படிச்ச விஷயம் தான். அரசியல் மனிதன் என்று சொன்னா யாரு சொல்லுங்க, வேற யாராவது? அரசியல் மனிதன் என்று சொல்றது எந்த அறிஞர்? அரசியல் மனிதன் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாப்போம்? பர்சான சொல்லுங்க பாப்போம். என்ன பேர்? மத்தாக்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். மத்தவங்க பேசுறாங்க இல்லையே, மத்தாக்களும் சொல்லணும். ரிஸ்கா சொல்லுங்க பாப்போம். ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை யாரு? ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை இந்த நூலாசிரியர் இவங்க 2 பேர் சேர்ந்து உருவாக்கின சொல்லப்படுது. பாப்போம். எஸ்எம் லிப்செட், அடுத்தது ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை கெனத் நியூட்டன், ஜோன் மெண்டல்ஸ். கெனத் நியூட்டன், ஜோன் மெண்டல்ஸ். அதே போல பெண்ணியல் வாதத்தில் சேர்க்கப்பட்டுள்ள கோட்பாடுகள் 2 தருக. நிறைய கோட்பாடுகள் சொல்லுங்க. பெண் விடுதலை, ஆணாதிக்கம் நிறைய சொல்லலாம் நாங்க. அதே போல ஆணாதிக்கம் என்று சொல்லலாம். ஆணாதிக்கம் என்று சொல்றதை விட ஆணாதிக்கம் சொல்ல ஆண் தலைமைத்துவம் என்று சொல்லலாம். அதே போல பெண் துன்புறுத்தல் என்று சொல்லலாம், பெண் துன்புறுத்தல் கொடுக்கலாம். ஆண்மை வாதம் என்று கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு. ஆணாதிக்கத்தை விட ஆண்மை வாதம் என்று சொல்லுவாங்க. ஆண்மை வாதம் ஆணாதிக்கமும் கொடுக்கலாம் பிரச்சனை. நாங்க இந்த நோட்ஸ்ல தந்தி எல்லாத்தையும் கொடுங்க பிரச்சனை. நாங்க கொஞ்சம் அந்த சில விஷயத்தை கொடுக்கக்குள்ள கொஞ்சம் விளங்குற உள்ள சொற்களை 7-8 இருக்கும். இருந்தாலும் பால்நிலை, அதே போல பெண் தொழில் வேறுபாடு, ஆண் பெண் தொழில் வேறுபாடுகள் அப்படியானதுல கொஞ்சம் முதல்ல எழுதிட்டு நல்ல சரியா. மேலாதியமா கொடுக்கக்குள்ள நாங்க சில விஷயத்துல கொடுத்துட்டு போகலாம். அடுத்தது அரசியல் கருத்தியல் பணிகள் 2 தருக. இதை சொல்லுவோம். இதுல ஒரு சில செடி எடுத்தீங்க, ஒரு சில கொலை எடுத்துருந்தீங்க. என்ன நான் நோட்ஸ்ல தந்த விஷயம் தான் அரசியல் கருத்தியல் பத்தி. அதுல பணிகளை தான் தந்திருந்தேன். 4 விடையும் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. பாப்போம்.
தெரியாதா? சரி, நானே மனமாண்டு சொல்லி போடுங்க. உலக ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பதை விவரித்தல், உலக ஒழுங்கு விளங்கப்படுத்தல், மதிப்பிடல், அதே போல வழிகாட்டல், நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல் என்று சொல்ற விஷயத்த மையப்படுத்தி பார்த்தா தெரியும். அடுத்தது பின்வரும் அறிஞர்கள் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகளின் பெயர். ஜோன் ரோல்ஸ்ல வந்துட்டு என்ன கோட்பாடு, பிலிப் பெட்ஸ் வேற என்ன கோட்பாடு, லேசான விஷயம் உண்டு. ஜோன் ரோல்ஸ்ல என்ன கோட்பாடு? அக்சலினா சொல்லுங்க பாப்போம், ஜோன் ரோல்ஸ்ல என்ன கோட்பாடு வரும்? சொல்லுங்களேன். எல்லாரும் பேசணும் பிள்ளைகள், எல்லாரும் பேசணும். அப்பதானே ஒவ்வொரு ஆக்களுக்குள்ளேயும் திறமைகள் வெளியே வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்களும் படிச்சிருப்பீங்க, சொல்ல உக்கத்தில் இருப்பீங்க. இந்த டைம்ல தான் கேள்வி கேட்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும், விட சொல்லணும். சொன்னாதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கீங்கன்றது நான் அறிஞ்சு கொள்ளலாம். மெசேஜ் போட தேவையில்லை, நீங்க சொன்னா சரியா. நீதி தொடர்பான கோட்பாடு. ரைட். பிலிப்பெட்ஸ் அவர கோட்பாடு சொல்லுங்க அப்போ. குடியரசுவாத குடியரசுவாத கோட்பாடா? சுதந்திரம் தொடர்பான கோட்பாடு. ரைட், சுதந்திரம் தொடர்பான கோட்பாடு. குடியரசுவாத கோட்பாடு வராது. சரி, அடுத்தது பாருங்க, கொஞ்சம் பாருங்க சரியா. நீங்க கொஞ்சம் புடையா கொடுத்தீங்கன்னு பாருங்க. அரசியல் கட்சிகளின் பணிகள் இரண்டை தருக. இப்ப அரசியல் கட்சியில பணிகள் எங்களுக்கு தெரியும் என்ன, பொதுவா பிரதித்துவம், எதிர்கால தலைவர்கள் பயிற்றுவித்தல், வாக்காளர் அபிலாசர் ஒன்று தெரிஞ்சு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுவும் தெரியாதுன்னு சொன்னா ஒண்ணும் செய்யல. அடுத்தது இலங்கையில் காணப்படும் அமுக குழுக்கள் இரண்டு தருக. அப்ப இலங்கையில காணப்படும் அமுக குழு, அதாவது நோட்ஸ் தந்திக்க பாப்போம். ஒரு 2 அமுக குழு சொல்லுங்க அப்ப இலங்கையில காணப்படுது. என்ன சொல்லல, அமுக குழு நிறைய அமுக குழு இருக்கு இலங்கையில. மவுசின் ஒன்று சொல்லுங்க அப்போ, இலங்கையில் காணப்படும் ஒரு அமுக குழு என்ன எடுக்கலாம்? சொல்லுங்களேன், என்ன எடுக்கலாம் அமுக குழு? சொல்லுங்க. சிறுதேயிலை தோட்ட உரிமையாளர்களின் சங்கம். ரைட். வேற இன்னொன்று சொல்லுங்க அப்போ. அகில இலங்கை பௌத்த மகாசங்கம். அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ன? ரைட், அவர் சொல்ற சரி. ஓகே, கொஞ்சம் அந்த இதுவரைக்கும் பார்த்தாலும் கொஞ்சம் பார்த்து படிச்சு கொடுங்க சரியா. தற்கால அரசுகளின் பணிகள் இரண்டு தருக. இதுல தற்கால அரசுகள் பணிகள், இப்ப தற்காலம் சொல்லிக்கொள்ள இப்ப நடைமுறையில் இருக்க அரசு தான் சொல்றாங்க. அப்ப நாங்க குழம்பிக்க போட தற்காலம் சொல்லக்குள்ள ஒரு இங்க உள்ளதா இல்ல அதுக்கு முதல் உள்ள அரசா என்ன தத்துவம். அப்ப குழம்ப தேவையில்லை, நாங்க நோட்ஸ்லயே சொல்லிருக்கோம். தற்காலம் நடைமுறையிலே நடக்கின்ற அரசியலத்தை நாங்க பார்க்கணும். அதைதான் சொல்லுவோம். இப்ப சில நேரங்கள்ல அரசு வந்துட்டு நவீன அரசியல் என்று சொல்லுவோம். நவீனம் சொன்னாலும் இப்ப நடைமுறையிலேயே தான் சொல்றோம். அப்ப நாங்க இப்ப அரசை நாங்க படிக்கக்குள்ள இப்ப நாங்க அதுல போட்டிக்கும், அதாவது தற்கால அரசு, மரபு ரீதியான அரசு என்றெல்லாம் நாங்க சொல்றோம். மரபு ரீதியான சொல்லக்குள்ள பழைய விஷயங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்தும். தற்காலம் சொல்லக்குள்ள தற்காலத்தில் நடக்கின்ற விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தும். அப்படியான விடயங்களை தான் அது பார்க்கிறேன். இப்ப கேட்டிருக்காங்க கேள்வி, தற்கால அரசுகளின் பணிகள் இரண்டே தருக. என்னென்ன பணிகளை நாங்க சொல்லலும், சட்டத்தின் சமூக வலையமைப்பில் சொத்துக்களின் பாதுகாவல் என்ற கருத்தை கொடுக்கலாம். என்ன வேற என்ன கருத்தை கொடுக்கலாம் பாப்போம். வேற விடைகள் பொருளாதார நிர்வாகம் மற்றும் வழிநடாத்தல் என்ன, அதுகளை கொடுக்கலாம். வேற இன்னொன்று சொல்லுங்க அப்ப, வேற என்ன கொடுக்கலாம்? யுத்த பிரகடனம் மற்றும் யுத்தம் செய்தல் சம்பந்தமான முடிவெடுக்கிறது. அதே போல பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை கொடுக்கலாமே. அப்படியான விஷயங்கள் நான் தந்திருப்பேன் உங்களுக்கு, அதுல பாத்தீங்கன்னா சரி. அதே போல அரசாட்சி முறையின் வீழ்ச்சிக்கான காரணம் இரண்டு. அப்ப அரசாட்சி முறை வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்ச காரணம் இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லேசா நாங்க என்ன செய்யலாம், இந்த கேள்வியை வந்துட்டு இப்ப நோட்ஸ்ல இருக்கு. ஆனா இப்ப நீங்க வெளியால எல்லாம் தேடி எடுக்கல, சில விஷயங்கள் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க.
அப்ப இது வந்துட்டு நான் நோட்ஸுக்குள்ளேயே போட்டிருக்கேன். ஏன்டா இந்த அரசாட்சி முறைன்னு சொல்லக்கூடியது, அதாவது நாங்க படிக்க போற ஆட்சி அரசாட்சின்னு சொல்றாங்க. அதாவது அரசாட்சி என்று சொன்னா வந்துட்டு முடியாட்சின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆட்சி முறையில வந்துகிட்டு இது வீழ்ச்சி அடைவதற்கான காரணம், இந்த முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது போலதான் நாங்க என்ன பார்க்கிற இந்த தாரண்யவாதம் சமூடமை என்று சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் உருவாக்கும் போது. அப்ப ஏன்னு சொன்னா இந்த அரசாட்சி என்பது ஒரு மன்னரின் ஆட்சியை மையமாக கொண்ட பகுதி. அப்ப இதால வந்துட்டு மக்களினுடைய ஒரு நாங்க எப்படி சொல்லுவோம் பிரதித்துவம்னு சொல்லக்கூடிய அரசு என்ற விஷயம் எல்லாம் இல்லை. அப்ப இதெல்லாம் இப்ப தற்போதைய அரசு எல்லாம் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல மன்னர் ஆட்சி முறை வந்துட்டு மக்களை நசுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான். கிட்டத்தட்ட மன்னருக்கு அடிப்படையக்கூடிய மக்களாக தான் வாழ்ந்தாங்க. அப்ப இது வந்துட்டு இந்த ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது, இதை ஒழிக்கப்படுற காரணம் என்னன்னு சொன்னா அதுல இந்த முக்கியமான விடயங்கள். அப்ப இந்த அரசாட்சின்னு சொல்லக்கூடிய ஒழிக்கப்படுது ஐரோப்பியா போன்ற வலயங்கள்ல. அப்ப ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல தான் இந்த மன்னராட்சி என்ற முறையை முடிவு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் நாங்க பார்க்கிற இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய பிரதித்துவ முறைகள் எல்லாம், இந்த அரசியல் கொள்கைகள், சமூடமைவாதம், தாராளம் என்ற கொள்கை எல்லாம் உருவாக்கப்படுது. அப்ப இதுல என்ன காரணங்கள் ஏற்பட்டுன்றதுதான் கேட்டிருக்காங்க. இதவளை சரி. அப்ப அதுக்கு காரணம் மறுமலர்ச்சி ஏற்பட்டது, மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அரசியல் சிந்தனை, அதே போல தாராளமைவாத கருத்து, இந்த தோற்றங்கள், இப்படியான விஷயங்களை நாங்க கொடுக்கிறது. அதே போல புரட்சி வந்துட்டு கைத்தொழில் ரீதியான புரட்சிகள் அதையும் கொடுக்கிறது. அதே போல சமதர்மவாத அரசின் இயல்புகள் இரண்டை தருகிறது. சமதர்மவாத அரசின் இயல்பு என்ன? கடைசிக்குரிய விடையை சொல்லுங்க. சமதர்மவாதம் என்ற என்ன சொல்லுங்க. சமதர்மவாதம் என்ற என்ன? அது என்னத்தை சொல்லுது பாப்போம். சமதர்மவாதம் என்ற என்ன முதலாவது அது சொல்லுங்க. என்ன பிள்ளை சமதர்மவாதம் என்ன தெரியாதா? சொல்லுங்க. சமதர்மவாதம் என்ன? சமதர்மவாதம் என்றா பாப்பு சிட்னஸ் சொல்லுங்க. சமதர்மவாதம் என்ன? சமத்துவத்தை தொடர் இதை எழுதுறாக்கள் எழுதி கொள்ளுங்க. இவ்வளவும் இந்த சமதர்மவாதத்துக்கு வரக்கூடிய பேர்கள். சரியா? நான் உங்களுக்கு அதுலயும் 2 பேர் போட்டிருக்கேன். சமதர்மவாதம், அதாவது சம உடைமைவாதத்துன்னு சொல்றேன். அதுக்கு என்னென்ன பேர் என்று அருகிலே 2 பேர் போட்டிருந்தேன். இப்ப உங்களுக்கு மேலதிகமா இந்த சமதர்மவாதம் என்னென்ன பேர் தேவைன்னு சொன்னா இந்த எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. எல்லா பேரிலையும் பாரு. பொது உடைமைவாதம் மண்ணும் பாரு, பொருள் முதல் வாதம் மண்ணும் பாரு, சோசியலிசம் மண்ணும் பாரு, அதே போல சமதர்மவாதம், சம உடைமைவாதம் மட்டும் பாரு. அப்ப இப்படி எல்லாம் வரக்குள்ள நீங்க குழம்பிக்க போடா, இது வேற என்னத்தை கேட்காங்க. அப்ப எல்லாமே சம உடைமைவாதத்தை பத்தி தான் கிடைக்கும். சம உடைமைவாதத்துல ஒரு கட்சி இருக்குமா, இது கட்சி இருக்குமா? எழுதுறாக்களை எழுதி கொள்ளுங்க. அதை சொல்லுங்க. அப்போ வழங்குதானே, இதை எழுதி கொள்ளுங்க. சரியா? இப்ப இதுக்கு விடையை சொல்லுங்க. அப்போ வேற விடை இதுக்கு 2 ஆளுக்கு சரி வந்து இது கடைசி அதுக்கு வினா அது எப்படி எழுதினேன் சொல்லுங்க. அப்போ படிக்காம எழுத மாட்டீங்களே, சொல்லுங்களேன் பாப்போம். என்ன விட வரும்? ரைட். அப்ப எப்படி எழுதினு உங்களுக்கு தெரியானே. அப்ப சொத்து அரச உடைமையாக்கப்படும் என்ன? அப்ப அரச உடைமையாண்டா அரசு தான் இதுக்கு
ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படும். அப்ப அரசு கிட்டதான் சொத்து என்ன செய்யணும், அரசினுடைய உடைமையாக்கப்பட்டிருக்கும். அதே போல இங்கே வந்துட்டு பல கட்சி முறை இருக்குமா, ஒரு கட்சி முறை இருக்குமா, இல்ல இரு கட்சி முறை இருக்குமா? இங்க சமோடைமைவாதத்துல ஒரு சொல்லுங்க அப்போ. இரு கட்சியா ஒரு கட்சியா? இரு கட்சியா ஒரு கட்சியா? ஒரு கட்சி முறைனே. ரைட். அப்ப நானே சொல்றேன், சமோடைமைவாத பொறுத்தளவில் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கும், ஒரு கட்சி முறை காணப்படும். சரியா? கூட்டுறவு கூட்டுடைமை காணப்படும். அதே போல சமூகத்தின் சுதந்திரம், சமூக நிலையிலே சுதந்திரம் முக்கியத்துவப்படும். அப்ப சொல்றாங்க சமூக சுதந்திரம் முன்னிலைப்படுத்தப்படும். அப்ப இது வந்துட்டு சமூக சுதந்திரம் சொன்னா தனி மனித சுதந்திரம் சொல்லக்கூடிய தாராளவாத சுதந்திரம் இல்லை. அதாவது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சுதந்திரம், சமத்துவம் என்ற விஷயம் இங்கே வலியுறுத்தப்படும். ஏன்? அது சமதாரம், எல்லாரையும் சம உடைமை என்று சொல்றதுக்கு கருத்து என்னண்டா, சமமாக ஒரு அரசின் கீழ் இருக்கிற மக்களை சமமாக மதிக்கக்கூடிய தன்மையை தான் இதுல பார்க்கும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் நீங்க சமதர்மவாதத்தின் அரசு என்ற இயல்பு என்னன்னு கேட்டா இதை நீங்க விளங்கணும். நாங்க இது பொருளாதான் படிக்க போறோம். என்ன படிக்கக்குள்ள நான் சொல்லி தருவேன் இதுல விளக்கம். சரியா? இந்த பேரை கொஞ்சம் நீங்க புரிஞ்சு வச்சு கொள்ளுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும் கட்டாயம். சரியா? ஏன்னா ஒன்றுக்கு பல பேர் இருக்கு. தாரணைவாதத்துக்கும் சில, நான் இந்த தாரணைவாதம் சொல்லக்குள்ள பக்கத்துல எழுதி விடுவேன், நீங்க பார்த்து எழுதிட்டீங்கன்னா சரி, இதான் எழுதி வச்சுக்காங்க. சரியா? ரைட், ஓகே. இப்ப நாங்க இதுல இந்த கொஞ்சம் இந்த ஸ்ட்ரக்சரையும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? ஒரு 5 நிமிஷம். சரியா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், எழுதிட்டே தானே? சரியா? எழுதாத எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். நம்ம விளங்கப்படுத்துறோம் பாருங்க. இங்கு 4 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருங்க. பகுதி 2 எடுங்க. இதுல பார்க்கலாம், நீங்க அரசியல் கற்கையும் அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி முழுமையாக ஆராய. இதுல கொஞ்சம் டைப்பிங் பிழை உண்டு. அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி ஆராய. அப்ப முதலாவது கேள்வி எங்களுக்கு தெரிஞ்சது, இலகுவான கேள்விதான். அரசியல் கட்சியும் அதன் தோற்றப்பாடுகளும் பற்றி ஆராய்க. அப்ப அரசியல் கட்சியில் இருக்கின்ற தோற்றப்பாடுகள், அந்த அதே மாதிரி ஒரு வினாவும் இதுல இருந்து நீங்க எவ்வளவு கண்டுங்க. முதலாவதுலேயே அரசியல் கட்சி தோற்றப்பாடு. அப்ப அதையாவது நீங்க கொஞ்சம் அந்த விடைய அந்த கேட்ட விஷயத்தை வச்சியாவது கொஞ்சம் அந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்திருக்கலாம் சிலர். சரியா? ரைட், ஓகே. அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா சில இடங்கள் ஒரு கேள்வி 2 இடத்த வரலாம், அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம், அதை வச்சு நாங்க கொஞ்சம் விடைய எழுத பார்க்கலாம். முதலாவது கேள்வி ஈஸியான கேள்விதான், 20 மார்க்ஸ். அப்ப அதுல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், அப்ப அரசியல் கற்கையும் அதன் தோற்றப்பாடம் சொல்லக்குள்ள முதல் நாங்க என்ன செய்யணும், அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? அரசியல் கட்சியும் தோற்றப்பாடுன்னு சொல்லக்குள்ள அரசியலை பத்தி நாங்க முதல் சொல்றோம். அரசியல் வந்துட்டு ஒரு ஆரம்ப கால கற்கை, அதாவது 2500 வருடங்களுக்கு முன் பழமை வாய்ந்த ஒரு கற்கை. இது வந்துட்டு மனிதனுடன் மிக நெருங்கிய தோற்றப்பாடை கொண்ட ஒரு கற்கையாக இருந்தது. இந்த அடிப்படையில் இந்த கட்சி வந்துட்டு காலங்காலமாக வளர்ச்சி கண்டது, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிற்பாடு வளர்ச்சி கண்டது. அந்த வளர்ச்சியின் பிற்பாடு சில பாடப்பரப்புகள், அதாவது இந்த கற்கையின் சில தோற்றப்பாடுகள் உருவாக்கப்பட்டது. அதுல நாங்க அரசியல் தத்துவம் என்று சொல்ற விஷயத்தை, அரசியல் சிந்தனை, இப்படியாக அதே போல அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம் போட்டு அதுல அதை ஒவ்வொன்ற தனிப்பட விளக்கிட்டு அதுக்கு ஒரு முடிவுரை கொடுத்துட்டா சரி, அப்படிதான் கொடுக்க. அதே மாதிரி பின்வருவனத்தில் எவையேனும் 2 விவரிக்க. சரியா? அதுக்கு முதலாவது இன்னும் ஒரு விஷயம் உண்டு, விடை எழுதக்குள்ள பிள்ளைகள் என்ன எப்பவும் தான் நல்லா வழங்கி போகணும். அந்த விடையை நீங்க என்ன செய்யணும், இன்னதான் நாங்க எழுத போறோம், அந்த கேள்வியை முதல் தலைப்பா போடணும். ஒரு சிலர் வந்துட்டு போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் போடவே இல்லை. அதாவது ஒப்புட்டு அணுகுமுறையை பத்தி எழுதுறா, ஒப்புட்டு அணுகுமுறை வந்து 2ஆம் கேள்வியில 1 ஒப்புட்டு அணுகுமுறை போட்டதுக்கு எழுதினா சரி. ஏன்னா சிலர் வந்துட்டு என்னத்துக்கு விடை எழுதியாங்கன்னே பார்க்கலாமே அப்படி. அப்படி இல்லாம கொஞ்சம் தெளிவா விடை எழுதி கொடுங்க. இப்போ ஸ்கூல்ல இல்லாம வந்துட்டு நாங்க விடை எழுதி கொடுக்கக்குள்ள கொஞ்சம் தெளிவா கொடுத்தாதான் அவங்கள பார்த்துட்டு நல்ல மார்க்ஸை போடுவாங்க. இப்போ நாம இந்த எக்ஸாம் நம்ம கிளாஸ் என்றதுல எங்களுக்கு விளங்கும், மற்றவங்களுக்கு அப்படி விளங்காது. அப்ப அதுகளை எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கிறீங்க. அடுத்தது பதட்டப்படாம டென்ஷன் ஆகாம எக்ஸாம் நல்ல முறையில நாங்க அந்த தவணை ஒன்றுக்குரிய பரீட்சையை செஞ்சு முடியும். சரியா? ரைட், ஓகே. இதுல நீங்க இதை சொல்றதுக்கு விளம்பரத்துக்கு ஒன்றும் இல்லை, நீங்க படிச்சா சரி இந்த பேப்பர் நீங்க செய்யலாம். சரியா? ரைட். அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்குல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். வந்தவங்க மெசேஜ்